அவனின் கைகளில் களிமண்ணை போல கரங்களில் என்னை படைக்கிறேன். என் சித்தம் போல வேண்டாம் என் இயேசுவே, உம் சித்தம் போல் என்னை வணைந்தருளும். என் சித்தம் போல வேண்டாம் என் இயேசுவே, உம் சித்தம் போல் என்னை வணைந்தருளும். குயவனின் கைகளில் களிமண்ணை போல கரங்களில் என்னை படைக்கிறேன். குயவனின் கைகளில் களிமண்ணை போல கரங்களில் என்னை படைக்கிறேன். ஆமாண்டவரே, எங்களை குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இந்த மாலை வேளையில் எங்களை உம்முடைய கரங்களில் படைக்கிறோமாப்பா. உம் சித்தம் போல எங்களை வணைந்தருளுவீராக, எங்களை உருவாக்குவீராக. எங்கள் சித்தம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையை நிறைவேறும்படியாக இந்த மாலை வேளையில் கர்த்தர்களோடு கூட இடைப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும், அந்தகார லோகாதிபதிகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி போடுகிறோம். ஜனங்கள் விடுதலையோடு கூட அந்த கூட்டத்துக்கு வருவார்களாக. உங்களுடைய வார்த்தையை விடுதலையோடு கூட கேட்பார்களாக. எல்லா விதமான சாத்தானின் கிரியைகளை, சதி ஆலோசனைகளை இயேசுவின் நாமத்தில் அவமாக்கி போடுகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. துவக்க முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை கர்த்தர் நடத்துவீராக. வர வேண்டிய பிள்ளைகளை நேரத்தோடு கூட கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. துதி கனவை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தேவன் எனக்கு நல்லவராக இருந்தார் என்று சொல்பவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த வேளையில் நன்றி சொல்லி நாம் பாடப்போகிறோம். நாதன் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றி நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். போற்றிடுவேன். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின்
நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் எனக்கு முன்னே செல்கிறார் என்று பயப்படினேன். சேனையின் கர்த்தர் எனக்கு முன்னே செல்கிறார் என்று பயப்படினேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை துன்பங்கள் எந்தன் வாழ்விலே துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். மேகங்கள் மீது மன்னவனேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவனே. நீங்க கண்ணீரோடு விதைத்த எல்லா காரியத்திற்கும் பலனோடு கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார். கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே
அடுத்த பாடல் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலி செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் அவரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். எவ்வளவு நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தார். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. என் கரத்தை பிடிச்ச நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னை கடைபிடவே இல்லை. என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல். எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? இல்லை, அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடலாமா? அவர் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் நல்லவராயிருந்தார். பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வருத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் வருத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். எத்தனையோ முறை நம்முடைய கால்கள் சறுக்கும் போது அவர் நம்மை தாங்கினவராய் இருந்தாரே. பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு
தேங்க்யூ லார்ட். என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவராக இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில். அவர் நமக்கு போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் மகா பெரிய பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் டேடி. அப்பா, நீர் பெரியவராக இருக்கிறீரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவரே, கண்ணீரை தவிர வேறு எது இல்லை ராஜா. நீர் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் எங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சோம் ஆண்டவரே, ஆனால் அவங்களாம் விட்டுட்டாங்க. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் மிகவும் நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே, மிகவும் நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் யெகோவா ஈரையாக இருந்தீங்க அப்பா. எங்கள் வாழ்க்கையில் பரிகாரியாக இருந்தீர் ஆண்டவரே. எங்கள் கரத்தை பிடித்த நாள் முதல் ஆண்டவரே, இந்த நொடி வரைக்கும் அப்பா நீர் எங்களை கைவிடவே இல்லை ராஜா. எந்த சூழ்நிலையில் நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை வழி நடத்தின தெய்வம் அல்லவா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன், அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் மரணத்திற்கு ஏதுவான எத்தனையோ வியாதிகள் வந்தது. கர்த்தர் நம்ம கைவிடவே இல்லைங்க. கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எஸ் லார்ட். அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன், அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அலைகள் படகின் மேல்
ஆமென். நம்முடைய வாழ்க்கை படக எத்தனை முறை அலைகள் மோதியது. கர்த்தரே என்னை தூக்கினார், அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கியவர், அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி பாடுவோமா? அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருக்கிறார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதான். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதான். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதான். ஆமாண்டவரே, யார் கைவிட்டாலும் எங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே, இந்த உலகத்தில் நாங்கள் தைரியமாய் நடக்கும்படியாக, எந்த பயமும் இல்லாதவர்களாக நாங்கள் நடக்கும்படியாக எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறீர. கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் ஒருவரே நம் தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. நல்ல கரங்களை உயர்த்தி மனதார வாழ்த்தி, அஞ்சிடேன், நான் அஞ்சிட எந்த சூழ்நிலையில் போனாலும் நான் பயப்பட மாட்டேன். எந்த விதமான காரியங்களை சந்தித்தாலும் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என் இரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வெள்ள நன்றியோடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. We just Lord, we praise your name. பரிசுத்த நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோமாப்பா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை அப்பா. உம்மை துதிப்பதும் உம்மை ஆராதிப்பதும் உமக்கு மகிமை செலுத்துவதும் எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த சாக்கியம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கணும்ப்பா. இப்பொழுது பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கென்று நம் காணிக்கைகளை கொடுப்போம். உற்சாகமாக கர்த்தருக்கென்று உண்மை மனதோடு கூட உதாரத்துவமாய் கர்த்தருக்கென்று இந்த மாலை வெள்ள காணிக்கை கொடுக்கலாம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும்,
ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, அப்பாவின் திரு சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. அப்பாவின் திரு சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆமையா, எங்களை அலங்கரிக்கிற தெய்வம் நீதானப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமும் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய ரட்சிப்பில் கலிகூறும்படியாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறே உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் நீர் அளித்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்கென்று கொடுக்கும்படியாக உதவி செய்தவரே உமை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வாத ஊற்றாய் வைப்பீராக. வல்லமுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். இந்த மாலை வெள்ள வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்களை காண்பதில் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் நேராக இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்ல போகிறோம். இந்த நாள்லேயும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய அன்புக்குரிய தாசன் பாஸ்டர் அலெக்ஸ் ஜோசப் அவர்கள் இந்த நாளில் நமக்கு வார்த்தையை கொண்டு வருவாங்க. காட் பிளஸ். கீழே இருந்தால் பெட்டர், நீங்கள் சொல்லுங்கள் மேலே. ரைட். ஒரு மனுஷனுக்கு கை தட்டுவதை காட்டிலும் ஆண்டவருக்கு எல்லாம் உற்சாகமாய் கைகளை தட்டி பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்தாவிய தேவனுக்கும். என்ன இப்படி தட்டுறீங்க? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆமென். நிறுத்தக்கூடாது. நான் ஸ்டாப் பண்ணி சொன்னால் தான் நிறுத்தணும். உங்கள் கைத்தட்டில் பார்த்தா நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு வந்தவங்க மாதிரி தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருப்பது மிக மகிழ்ச்சி. நான் என் சபைக்கு வந்திருக்கிறேன். 2-3 பேர் தான் அல்லேலூயா யோசித்து சொல்கிறாங்க. இவர் யார் ஏன் சபைன்றாரு? உங்கள் சபையினுடைய விசுவாசி நான். ஆமென். என்னுடைய போதகர் அங்கே உட்காந்துக்கிறார். அல்லேலூயா. என்னை அழைப்பித்த அன்பு உடன் ஊழியன், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். அது மட்டுமல்ல, எனக்கும் அவருக்கும் நெருங்கின உறவுகள். இப்போ கிடையாது, நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற நாட்களிலிருந்து அவங்க முழு குடும்பமும், அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம், நாங்கள் எல்லாம் சண்டே ஸ்கூல் ஆட்கள். ஆகையால் அப்படி வளர்ந்தவர்கள் நாங்கள். அதுக்கப்புறம் பாஸ்டர்மா, அவளுடைய குடும்பம். இன்றைக்கு கர்த்தர் இந்த அருமையான தாசனை எடுத்து இந்த பகுதியில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவது மட்டுமல்ல, உலகமெங்கும் அவரை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென். இன்னும் கொஞ்சம் மெதுவாக சொன்னீங்கன்னா என் காது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். மெதுவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். ரைட். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கேட்டு கேட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்படி பழகிட்டோம் நம்ம. இந்த நாளில் 5 நாட்கள் வித்தியாசமான தலைப்புகளிலிருந்து நான் பேசுகிறேன். காரணம், அது ஒரு தனிப்பட்ட விசுவாசி கிறிஸ்தவன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சபைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் நான் பாஸ்டர் சொன்னதெல்லாம் இந்த 5 நாள் பரிசுத்தத்தை பற்றியே பேசுங்கன்னு பேசிக்கிட்டே இருப்பேன்.
ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் மட்டும் ஏராளமான காரியங்கள் இருக்குது பரிசுத்தத்தை. எது பரிசுத்தம், வாட் இஸ் ஹோலினஸ், வை ஹோலினஸ், வேர் ஹோலினஸ், வென் ஹோலினஸ், ஹூ இஸ் ஹோலினஸ், வாட் இஸ் நாட் ஹோலினஸ், நிறையா இருக்குது இல்லையா? ஆனால் எந்த பரிசுத்தமாக இருந்தாலும் ரெண்டே காரியம்தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இவங்க ரெண்டை தவிர நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஃபேக்ட்ரி போட்டு பரிசுத்தத்தை உற்பத்தி செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. அது சடங்காச்சாரமாக மாறிடும். ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு ஒரு கட்டளையாக இருக்கிறது மட்டுமல்ல, பிரமாணமாக இருக்கிறது. ஆகையால் நேற்று உங்களுக்கு பரிசுத்தத்தை பற்றி பேசினேன். இன்றைக்கு ஆராதனையை பற்றி பேச போகிறேன். வர்ஷிப், வாட் இஸ் வர்ஷிப்? நோட்ஸ் இருக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளுங்க, பேனா இருக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளுங்க. யாருக்குன்னா பேனா இல்லைன்னா இதை தரேன், ஆனால் திருப்பி தந்துடணும். ஆமென். பேனா இருக்குதா இல்லையா? நல்ல ஞானமாக இருந்தால், இங்கே ஞாபக சக்தி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அங்கே போகிறதுக்கு முன்னால் எல்லாம் மறந்துட்டிங்கன்னா தயவுசெய்து பேனா பென்சிலை எடுத்துகிட்டு வரணும். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டம் கிடையாது, உபவாச கூட்டம் கிடையாது, கன்வென்ஷன் கிடையாது, செமினார் கிடையாது. இது ஒரு பைபிள் ஸ்டடி, வேத பாட ஆராய்ச்சி. ஆகையால் கற்றுக்கொள்ளுவர்களாக இருக்கிறோம். நானும் கற்று தருகிறேன். ஆனால் கர்த்தர் ஆவியானவர் மூலமாக எனக்கு கற்று தருகிறார். இன்னும் நான் உங்களோட சேர்ந்து ஆவியானவருக்கு மாணவனாக இருக்கிறேன். ஆமென். எல்லாம் தெரிஞ்சதுன்னு நான் இங்கே நிற்கல. அப்படி யாருன்னா ஸ்டேஜிலேருந்து சொன்னாங்கன்னா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆட்கள் கர்த்தர் சொன்னார், எந்த கர்த்தர் சொன்னார்னு நம்ம பார்க்கணும். ஏதாவது மைக்கில் கர்த்தர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பல காரியங்களை செய்கிறோம். எந்த கர்த்தர் சொன்னார், அந்த கர்த்தரை உனக்கு தெரியுமா? உனக்கு பர்சனலாக அந்த உறவு இருந்தால் தான் நீ மற்றவர்களுக்கு அந்த உறவை உருவாக்க முடியும். ஆமென். இந்த நாளில் ஆராதனை. நாளைக்கு ஒரு விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி பேச போகிறேன், த ஸ்பிரிச்சுவல் குரோத். நாளைக்கு அடுத்த நாள் இவாஞ்சலிசம், சுவிசேஷம். சபை யார், எதற்கு இந்த தாம்பரத்தில் 4 செவத்துக்குள்ளே இருக்கிற சபையா? இல்லை. ஒருத்தர் சொன்னார், சபை என்பது வித்தவுட் 4 வால்ஸ். என்னது? 4 சுவர் இல்லாதது தான் என்னது சபை. இல்லாவிட்டால் இது ஒரு ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி மாறிடும். குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி ஓடிக்கிட்டு போவோம் வாரம் வாரம். இல்லைங்க, வெளியில் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, ஏராளமான அறுவடை இருக்குது. நீங்கள் எழும்ப வேண்டும். நான் இந்த 5 நாள் பேசி முடித்து பாஸ்டரோடு நான் பேசும்போது சொல்லணும், கூட்டங்கள் திரண்டு வருகிறது, திரளாய் வருகிறது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குலேருந்து வருகிறது. அங்கே மட்டும் இருக்கிறாங்க, இங்கே மட்டும் இருக்கிறாங்க. ஒரு சபை இல்லை, எத்தனை மீட்டிங்கு, 2-3 மீட்டிங் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சுன்னு சொல்லத்தக்கதான ஒரு நிலையை கர்த்தர் கொண்டு வருவார், இல்லை கொண்டு வருகிறார். ஆமென். யார் மூலமா? பாஸ்டர் மூலமா? இல்லை, உங்கள் மூலமாக தான். ஆடு தான் குட்டி போடும், மேய்ப்பன் குட்டி போட மாட்டான். எல்லாம் சொல்லுங்க, மாட்டான். மாட்டான்னா நீங்கள் மாட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டான்னு போயிடாதீங்க. நீங்கள் ஆடு குட்டி போடணும், மலட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, கற்பம் தரிக்கணும், மந்தைகளை உருவாக்கணும். கடைசி நாள் உங்களுக்கு நான் 2ஆம் வருகை, ரகசிய வருகையை வித்தியாசமாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நிறைய பிரசங்கங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. 2ஆம் வருகை இப்போ நடக்கிற உலகத்தை பார்த்திங்கன்னா பல காரியங்கள் நடக்குது. பாஸ்டர் சொல்லுங்கள் பாஸ்டர், இயேசு எப்போ வராது, இதெல்லாம் நடக்குது. சிலர் இப்பயே தீர்மானிச்சிருவாங்க 2ஆம் வருகை, ரகசிய வருகையெல்லாம். இது 2ஆம் வருகையா 3ஆம் வருகையா ரகசிய வருகையா தெரிந்த வருகையா, நம்ம போவோமான்னு பார்க்கணும். இன்னும் அமைதி ஆகிட்டீங்க. பகலில் பாருங்க, போவீங்களா சிஸ்டர்? கேளுங்க பக்கத்தில். இல்லை, நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா டவுட்டாக இருக்குது பிரதர். போவோமா நம்ம? என்னோடு சேர்த்து தான் சொல்கிறேன், போவோம். ஆனால் போயிட முடியாது சும்மா. நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும், மற்றவர்களை
ஆயத்துக்கள் கிறிஸ்துவுக்குள் என்று நேற்று பேசின பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்கள் தான் மரணத்தை ஜெயிப்பார்கள். இயேசுனுடைய உன்னதமான பரலோகத்தில் அவர்களோடு வலது பாசத்தில் வீற்றிருப்பார்கள். இன்றைக்கு ஆராதனை கூட அப்படி தான். ஆராதனை என்பது என்னது? பழக்க வழக்கங்கள் அல்ல. இன்றைக்கு அவரோடு நம்ம பரலோகத்தில் வீற்றிருந்து, பரலோகத்தில் டாப் 10 பாட்டில் எந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் பரலோகத்தில்? அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த பாட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இல்லாட்டினா அங்கே வந்து மொழின்னு முழிப்பீங்க. நமக்கெல்லாம் இன்றைக்கி அவர் பாட்டு இவர் பாட்டு இவர் பாட்டு அவர் பாட்டு, அந்த பாட்டெல்லாம் அங்கே பாடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பரலோகத்தில் பாடுற ஒரே பாட்டு பரிசுத்தர் 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 என்று 6-7 மணிலேருந்து 8:30 மணி மட்டும் நாங்கள் சொல்லிக்கிட்டு போவோம். இல்லைங்க, ஓயாமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா வாயத்தன்னு ஓயாமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், உதடு கிளிகிற அளவுக்கு என்ன பண்ணணும்? இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கணும். அதனால் ஆராதனை என்பது இங்கே என்ன தெரியுமா? இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணது நிஜம் இல்லை, ப்ராக்டிஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஆனால் நம்ம ப்ராக்டிஸை நிஜமாக்கிறோம். நாங்கள் தாங்க ஆராதனை, நான் தான் இது வந்து நிழல். சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? ஃபைனலாக ஒரு கான்சர்ட் இருக்குது. நீங்கள் என்ன ஏராளமான கான்சர்ட் போயிட்டு இருப்பீங்க, அந்த கான்சர்ட்லாம் கிடையாது. அங்கே ஒரு கான்சர்ட் இருக்குது. அதில் தேவ தூதர்களோடு மற்றவர்களோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதற்கு கர்த்தர் என்ன பண்ணுறார்? நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாம் சொல்லுங்கள், ஆயத்தப்படுத்துகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆயத்தப்படுத்துகிறார். அம்மா, நீங்கள் ஆராதிப்பீங்களா? நீங்கம்மா இல்லை. பார்த்தீங்களா, அவங்க என்ன யோசிச்சிட்டாங்க? ஆராதனை என்பது இந்த சிஸ்டருக்கு, அந்த சிஸ்டருக்கு, அந்த சிஸ்டருக்கு, எனக்கு கிடையாது. இன்றைக்கி உங்கள் எண்ணத்தை மாற்ற போகிறேன் நான். வழங்கினவங்களுக்கு. ஏன்னா நம்ம சிடியை பார்த்துட்டோம், டிவியை பார்த்துட்டோம், ஃபோனை பார்த்துட்டோம். இன்னும் அட்டகாசம், ஆவிக்குரிய காரியத்தில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்ததினாலே உங்களுக்கு ஆராதனை. பாஸ்டர், எனக்கு என்ன கிடையாது, வாய்ஸ் கிடையாது. எனக்கு என்ன கிடையாது? ஆராதனை ஸ்ட்ரிங்ஸ்லேயும் இல்லை, தோல்லையும் இல்லை, எது இந்த மைக்கில் கூட கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் கண்களை திறக்க போகிறேன். இந்த ராத்திரி வேளையில் இந்த சபை உண்மையான ஆராதனை என்ன பண்ணணும்? அறிந்து செயல்படணும். அதனால் நான் பேசுதெல்லாம் பியானோ வேணாம், ட்ரம்ஸ் வேணாம், ஆராதிக்க வேணாம், அதை சொல்லலை. ஆனால் ஆராதனையுடைய மிக முக்கியமான அஸ்திபாரம் இன்றைக்கி நம்ம பண்ணதெல்லாம் வர்ஷிப் ஃப்ரூட் பண்ணுறோம், ஃப்ரூட் ஆஃப் வர்ஷிப் பண்ணுறோம். பட் we don't go into the root of worship. ஆமென். உனக்கு ஃப்ரூட் வேணுமா, ரூட் வேணுமா? இன்றைக்கி உலகம் பூரா ஆராதனை எப்படி இருக்குது? ஃப்ரூட். அந்த பழம் நல்லா இருக்குதுங்க, அவர் பழம், இவர் வந்து பரவாயில்ல, ஏதோ நாகப்பழம் மாதிரி இருக்கிறாரு, இழந்த பழம் மாதிரி இருக்கிறாரு, அது பரவாயில்ல. அந்த இல்லைங்க, இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கி காலையில், இன்றைக்கி இந்த சாயந்தர நேரத்தில் பரலோகம் உங்களை எப்படி பார்க்க தெரியுமா? ஆராதிக்கிறவர்களாய் பார்க்கிறது. மெதுவாக காது வலிக்குது எனக்கு. ஆமாம், சொல்லுங்கள், பரவாயில்ல. வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, ஏற்றிக்கிட்டே போங்க, சார்ஜ் பண்ணுங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், பழகிட்டோம். இப்படியே சொல்லி இதெல்லாம் அங்கே பரலோகத்தில் நடக்காது. ஆண்டவர், தம்பி நான் ஹல்லேலூயா சொல்லுவேன், நீ என்ன பண்ணு? உனக்கு அது வந்துக்கிட்டே இருக்கணும், மூச்சு விடுற மாதிரி. ஆகையால் இன்றைக்கு இந்த ஆராதனை குறித்து நாம் வாசிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். எப்போதுமே சொல்கிறேன், இந்த 5 நாட்கள் நடத்துகிற நாம் பைபிள் ஸ்டடியில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் ஹோலினஸ் என்று பேசினால் முதல் பரிசுத்தம் என்பது வேதத்தில் எங்கே வருகிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு நூலை சுற்றுது பெரிய காரியங்களுக்கு, நூலுடைய முனை நமக்கு தெரியணும். நூலுடைய முனையை தெரியாமல் நீ பாட்டுக்கு நூலை எடுத்து கண்டபடி சுற்றி நின்னா நூல் என்ன ஆகிடும்? சிக்கிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம பாஷையில். ஆமாம், இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? சிக்கி கிடக்குது. குடும்பத்தில் சிக்குது, சபையில் சிக்குது, வாழ்க்கையில் சிக்குது. ஏன்னா முனையை கண்டுபிடிக்கல.
அந்த காலத்தில் நாங்களாம் காத்தாடி விடும்போது அதுக்கு என்ன சொல்லுது? இல்லை இது போடுவோமே, மாஞ்சா நூல் இல்லை, அந்த இது சுங்கு, சுங்கு போடுது. இங்கே என்னைக்கு பிறந்தீங்க பிரதர்? எப்போ பிறந்தீங்க? 83 படித்தவருக்கு சுங்கு என்னன்னு தெரியுது. நாங்கள் 60 இந்த ரோட்டில் லைட் போஸ்ட்டு மாஞ்சா போட்ட ஆட்கள். அதுக்கு பல காரியங்களாக இருக்குது. கண்ணாடியை உடச்சி போடணும், இன்னொரு ஒன்று இருக்குது, அதை சொல்ல மாட்டேன் நான். இதெல்லாம் போட்டு என்ன பண்ணணும், அப்படி விட்டு அப்படி இறக்கி அப்படி இழுக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு வந்த கலை. இன்றைக்கி காத்தாடி மாதிரியே ஆராதிக்கிறாங்க ஜனங்க. அப்படி போட்டு இப்படி இழுத்து டீல் பட் போயிடுச்சு காத்தாடி. ஐயா நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு முதல் பிரமாணம் எழுதிக்கோங்க. பைபிள் ஸ்டடியில் 5 நாட்கள் அதை தான் சொல்ல போகிறேன். எல்லாம் இங்கே உட்காந்துக்கிற அத்தனை பேரையும் வேத வல்லுநர்களாய் மாற வேண்டும். ஆமேன். நான் சொல்லுறதுக்கெல்லாம் ஆமாம் போட்டு போகாதீங்க. வீட்டில் போய் நான் பேசினது அப்படியே பைபிளில் இருக்குதான்னு செக் பண்ணணும். நான் பேசினது எதுனா இருந்தால் எடுத்துக்கோங்க, பேசாத எதுனா இருந்தால் தூக்கி வீட்டில் குப்பை தொட்டிக்குது பார்த்தீங்களா, அங்கே தூக்கி போடுங்க. இல்லைங்க அவர் சொல்லிட்டாருன்னா இல்லை, இவர் என்ன சொல்கிறார்? ஆமென். எழுதி கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு லா, முதல் பிரமாணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஃபஸ்ட் லா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் லா, ஆமாம், ஃபஸ்ட் லா பிரமாணம். ரெண்டாவது அதுக்கு பேர் முதல் கூற்று. முதல் கூற்றுனா என்னது? முதலாவது சொல்வது. மூன்றாவது ஃபஸ்ட் மென்ஷன். இதுதான் ஆராதனை என்ற வார்த்தை வேதத்தில் முதல் வருகிறது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பில்டிங்கை பாஸ்டர் கட்டினாரா, அப்பா கட்டினாரா தெரியல, யார் கட்டினது? நீங்கள் தான் கட்டினீங்க. அப்போது இதை கட்டுவதுக்கு முன்னால், இந்த ஜன்னல் இது அதெல்லாம் போடுறதுக்கு முன்னால் இவர் ஒரு டெடிகேஷன் வச்சுருப்பார். இந்த கட்டுறதுக்கு முன்னால் ஒன்று செஞ்சுருப்பீங்க. என்ன செஞ்சுருப்பீங்க? ஃபவுண்டேஷனுக்கு என்ன வச்சுருப்பீங்க? கருங்கல்ல, கூழாங்கல்ல, செங்கல்லா, பார்த்து செங்கல்ன்றாரு. தலைக்கல் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன தலைக்கல் பார்த்தீங்களா? இங்கே உட்காந்துட்டு தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த 6 அடி நீளம், 5 அடி அகலம், உயரம், இதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். யாருமா நீ தலைக்கல்லை பார்த்த? தலைக்கல் இல்லாமல் இதெல்லாம் வரவே முடியாது. ஆராதனைக்கு ஒரு தலைக்கல் இருக்குது மகளே. சும்மா இங்கேருந்து ஜன்னல், கதவு, இது அது அதெல்லாம் ஆராதனை. முதல் எங்கேயா கல்லை போட்டான், அதை கண்டுபிடி. தலைக்கல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே 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 என்ன வந்திருக்குது? ஸ்ட்ரக்சர். த கார்னர் ஸ்டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் யூ பிரிங் அவுட் அ ஸ்ட்ரக்சர். சபை என்பது அப்படிதாம்மா. தலைக்கல், மூளைக்கல். கிறிஸ்து நம்முடைய தலைக்கல், அவர் மூளைக்கல், அவர் அஸ்திபாரம். இதுலேருந்து தான் நம்ம கட்டணும். நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு கல்லை பிடிங்கிட்டு இதாங்க கட்டணும்னு சொல்லக்கூடாது. கட்ட முடியாது அப்படி. ஆகையால் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் லா, நம்பர் 2 ஃபஸ்ட்டு மென்ஷன், நம்பர் 2 முதல் கூற்று. இப்போ வசனத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் வேதத்தில் எங்கே ஆராதனை என்று வந்தது? யாராவது சொல்ல முடியுமா? காயினா? சரி, காயின். அப்புறம் என்னம்மா? சேல ஒரு பேரா? ஜேல ஒரு பேர். ஜேனா என் பேர் ஜோசப். இப்படி சொன்னீங்கன்னா இப்படிம்மா, ஜேல ஆரம்பிக்குது, ABCDயில் ஆரம்பிக்குது. பாருங்கள், இன்னும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஜே என்ன ஜே? இன்னும் நல்லா முடியை பிச்சுக்கிட்டு சொல்கிறேங்க, கஷ்டப்படுறீங்க. ஜேல ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு பெரிய வெளிப்பாடு எனக்கு. ஜெயக்குமார். யாருமா? ஜே மறந்து போச்சு, ஆனால் ஜே தான். ரைட். நான் சொல்லிட்டா, வேதத்தில் முதல் ஆச்சரியப்படுவீங்க. வேதத்தில் முதல் ஆராதனை என்பது ஆதியாகமம் 1:22 வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமாக எடுத்துக்கோங்க, நோட்ஸில் எழுதிக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். பேனா இல்லாதவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? கை வைத்துங்க பார்க்கலாம். நான் கொடுக்குறேன், ஆனால் திருப்பி கொடுத்துடணும். அம்மா பேனா இருக்குதா? எழுதுறீங்களா?
கொடுத்துடணுமா? உங்கள் பேர் ஜேன்னு சொல்லிடாதீங்க, அது கொடுத்துடணும். ரைட். ஆதியாம் 1:22. எவைகளை மேலே படிங்க பார்க்கலாம். எவைகள்? அது மகா மச்சங்கள், நம்ம ஊர் பாஷையில் மீன்கள். அப்புறம் நீர்வாழும் ஜந்துக்களையும் பட்சிகளுக்கு நம்ம ஊர் பாஷையில் என்னது? பறவை. அப்போ 2 காரியத்தை கர்த்தர் உண்டாக்கி, ஒன்று மீன், இன்னொன்று பறவை. மீன் உயிர் வாழணுன்னா எது தேவை? தண்ணி. பறவை உயிர் வாழணுன்னா எது தேவை? செடி உயிர் வாழணுன்னா எது தேவை? இது ஒரிஜினலையா டூப்ளிகேட்டா? அப்போ இது ஏற்கனவே செத்து போச்சு. ஆனால் அதுக்கு கூட ஃப்ரண்ட்டில் மேடையில் வச்சுக்கிறாங்க. நம்ம உயிரோடு இருக்கிற நம்மளெல்லாம் கீழே வச்சுட்டாங்க பாருங்க. செடி உயிரோடு இருக்கணுன்னா எது தேவை? நிலம். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீ உயிரோடு இருக்கிறதுக்கு எது தேவை? என்னம்மா? ஆவியா? அதான் ஆவி தான் இருக்குது. ஆமாம், ஆவி இருந்தால் தான் வாழ முடியும். அதனால தான் வாழ்கிறீங்க. நீங்கள் கிடையாது. நம்ம உயிரோடு இருக்கணும்னா எது தேவைத்தம்மா? தேவ பிரசன்னம். எழுதிக்கோங்க, த பிரசன்ஸ் ஆஃப் காட். என்னைக்கு முதல் மனுஷன் கர்த்தருடைய சாயல் ரூபம் ஜீவனில் உண்டாக்கப்பட்டு அவரை ஆராதிப்பதற்காக, ஆராதனை நாயகனை ஆராதிப்பதற்காக உண்டாக்கும் போட்டு அவர் என்ன பண்ணார்? மனிதனை உண்டாக்குனாருங்க. ஆனால் முதல் ஆராதனை என்ற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்தினா தெரியுமா? மீனுக்கும் பறவைக்கும். எபிரேய மூல பாஷையில் எழுதிக்கோங்க, அதை ஃபுல்லாக படிங்க பார்க்கலாம். அவைகளை தேவன் என்ன பண்ணாராம்? அண்டர்லைன் பண்ணுங்க, ஆசீர்வதித்தார். இல்லை எழுதிக்கோங்க, காட் பிளஸ் தம். அந்த பிளஸ் என்ற வார்த்தை எபிரேய பாஷையில் பராக். சொல்லுங்க பார்க்கலாம். பராக் அப்படின்னு சொல்லாதீங்க, பராக். இங்கேன்னு சொல்லுங்க, பராக். துப்பிடாதீங்க. பராக் பராக் இங்கேருந்து வரணும். அதுக்கு அர்த்தம் என்ன? எழுதிக்கோங்க, worshiping God, bowing down before God, kneeling down before God and blessing the holy God. ஆமென். திருப்பி சொல்கிறேன், ஆசீர்வாதம்னா உடனே காரு. இன்றைக்கி நிறைய ஆராதனைக்கு ஆராதனை பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு ப்ரைவேட் ஜெட்டை கற்று தர போகிறாரு உங்களுக்கு. ஆமென். என்ன அல்லையான்னு கை தூக்கிட்டீங்க. இன்றைக்கி அப்படி தானே ஓடுது ஆராதனை வீரர்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட காரியம் இருக்குது. இல்லைங்க, ஆராதனை என்பது என்ன தெரியுமா? முட்டிப்பாடு. என்னது? இந்த மாதிரி யார் சொல்லுவா முட்டிப்பாடுன்னு? எங்கே கேட்டுக்கிறீங்க? இது ஸ்கூலில் ஒழுங்கா எல்லாம் கட்டி, ஹோம்ஒர்க் பண்ணாகட்டி முட்டிப்பாடு. தப்பு பண்ணினா முட்டிப்பாடு. ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் அப்படின்வாங்க. இதெல்லாம் நல்ல விஷயமா? இப்போ உங்களெல்லாம் சேர் மேலே ஏஞ்சி நில்லுன்னு சொன்னேன்னா நிற்பீங்களா? பாஸ்டர், இனிமேல் இந்த ஆளை இங்கே என்ன பண்ணாதீங்க, அந்த காம்பவுண்டுக்குள்ளே கூட சேர்க்கக்கூடாது, அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் பராக் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதத்துக்கு என்ன? பவிங் டவுன், நீலிங் டவுன் அண்ட் பிளஸ்ஸிங் த ஹோலி காட். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இது யாரை பார்த்து சொன்னார்? ஆராதனை பண்ணும்போது உனக்கு கர்த்தர் தருகிற பலனை பார். ஆண்டவர் பலனை சொல்ல. ஆமாம் வந்துட்டியாம்மா, 2வது நாள் ஆராதனைக்கு உனக்கு நான் இதை தரப்போகிறேன். இல்லை, நீ வந்ததுக்கே ஸ்க்ரீனை பார்த்து பாடு, கீபோர்டுக்கு ஏற்ற மாதிரி பாடு, எல்லாரும் கைத்தட்டுற மாதிரி கைத்தட்டு. ஆனால் அது ஆராதனை அல்ல. முதல் அந்த மாதிரி ஆராதனை கிடையாது. ஒரு கீபோர்டும் கிடையாது, ஒரு ஸ்டேஜும் கிடையாது, ஒரு லைட்டும் கிடையாது, ஒரு ஸ்க்ரீனும் கிடையாது. புகை மிஷின் இருக்குது, புகை கிடையாது. அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது? கேரவேன். சொல்லுங்கள் பார்க்கலாம், யார் இருப்பா அதுக்குள்ள? ஆராதனை வீரர்கள், ஆக்டர். பரவாயில்ல, கரெக்டாக அவர் வேறு மாதிரி சொல்லிட்டார் அது. கேரவேன். அப்புறம் என்ன இருக்கும்? காஃபி. யாருக்கு? ஆராதிக்கிறவர்களுக்கு. ஏன்னா கேருபின், செராபின்,
மிகாவேலு காபிரியெல்லாம் காஃபி குடிச்சிட்டு தான் தேவனை பரிசுத்த ஒரு 2 முறை சொல்லிட்டேன். ஒரு காஃபி கொடு, 3ஆவது முறை சொல்லுறதுக்கு முன்னால் அதை குடிச்சிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக சொன்னேன். இதெல்லாம் ஆராதனை. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் ஆராதனையில் பாட்டே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பாட்டு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, இணைச்சிக்கிட்டாங்க. ஏதேன் தோட்டத்தில் பாடிக்கிட்டு இல்லை. ஆனால் ஆராதிக்கிறவனுக்கு செய்கிற 3 காரியம் எழுதிக்கோங்க. இன்க்ரீஸ், மல்டிப்ளை அண்ட் ரீப்ளெனிஷ். தமிழில் சொல்கிறேன், பழுகி பெருகி நிரப்பு. ஐயா நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்டு நீ வெளியே போகும்போது ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த மாதம் என்ன நடக்க போகுதுன்னே தெரில பாஸ்டர்ன்னு சொல்கிற பாருங்க. இன்றைக்கி இந்த ஆராதனையோட வெளிப்பாடு அனுபவம் வந்துருச்சுன்னா நீ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே உன் வீடு எப்படி இருக்க போகுது? பழுகி, சொல்லுங்கள், பழுகி பெருகி நிரம்பி வழிய போகுது. கைதட்டி கத்திர பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. கைத்தட்டி நீங்களாவே என்ன பண்ணணும், கை தட்டணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை சொல்லி தரப்போம். அப்போ யாரை பார்த்து இது சொன்னார்? இந்த 3 யாருக்குன்னு சொன்னார்? சபைக்கா? இல்லை, சமுத்திரத்தில் வாழ்கிற மச்சம், ஆகாயத்தில் பறக்கிற பட்சிகள். நான் ஒன்று சொல்கிறேன், மீனுக்கு கால் இருக்குதா? நாளைக்கு மீன் சாப்பிடும்போது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அது தட்டில் போடும்போது முழங்கால் போட்டு பிரைஸ்லாட் பாஸ்டர் கொஞ்ச நேரம் இருங்க, நான் ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன முழுங்குங்க. மீனுக்கு என்ன கிடையாது. அதனால தான் படுக்க வச்சு என்ன பண்ணுறோம், உள்ளே இறக்கிடுறோம் மீனை. ஆனால் மீனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்னு என்ன? ஏய், நான் சிருஷ்டிகர், நீ சிருஷ்டி. ஆனால் என் சாயல் ரூபம் ஜீவன் உனக்கு இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆனாலும் உன்னை நான் என்ன பண்ணுறேன், உன்னை பழுக வைக்க போகிறேன், பெருக வைக்க போகிறேன், நிரப்ப போகிறேன். ஐயா, கால் இல்லாத மீனே அந்த 3 ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிச்சுன்னா ஆராதனையில் யோசிக்காதீங்க. கோயிலில் வந்து முட்டிக்கால் போடுறவன்லாம் கத்தரோடு இருக்கிறான், கையை தூக்கினவன்லாம் கத்தரோடு இருக்கிறான், வாயில் சத்தம் போடுறவெல்லாம் கத்தரோடு இருக்கிறான், அந்நிய பாஷை பேசினவெல்லாம் டச் அப்படின்னு சொல்லும்போது கீழே உழுறான் பார்த்தீங்களா, அவன்லாம் கத்தரோடு இருக்கிறான். இது கிடையவே கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் ஆராதனை அதல்ல. ஆராதனையை பார்க்கும்போது அந்த மீனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பழுகி பெருகி நிரப்பு. ஐயா, செத்து போன மீன் எப்போ செத்து போவோம்? தண்ணி விட்டு. ஆனால் எப்போ பழுகி பெருகும்? தண்ணி. நான் ஒரு ரகசியம் சொல்லிட்டா, மத்திய 14ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள், வீட்டில் போய் படிங்க, இப்போ நேரம் கிடையாது. ஆனால் அங்கே ஆண்டவர் 5000 பேருக்கு என்ன பண்ணார்? 5 அப்போ 2 மீனை கொடுத்து என்ன பண்ணார்? ஜனங்களுக்கு கொடுங்கன்னு சோத்திரம் பண்ணி, அந்த சோத்திரம் என்ற வார்த்தை, தேங்க்ஸ் கிவிங் என்ற வார்த்தை இதே ஆதியாகமத்தில் சொன்ன பராக் என்ற வார்த்தை தான், ஆராதனை என்ற வார்த்தை. அந்த ஆராதனை என்று 5 அப்போ 2 மீன், 5000 பேருக்கு அது பத்தாது. உங்கள் வீட்டில் கூட இன்றைக்கி எவ்வளோ தேவை இருக்குது, ஆனால் கையில் எவ்வளோ தான் இருக்குது? 5, 2 மொத்தம் சேர்த்தா எவ்வளோ? 7 தான் பாஸ்டர். 5000 பிரச்சனை இருக்குது எனக்கு. ஆண்டவர் சொல்கிறார் 5000 இல்லை, வேத வல்லுநர் சொல்கிறாங்க 20000 பேர் அங்கே இருந்தாங்களாம், புருஷனும் பிள்ளைகளும் சேர்ந்து. ஆனால் அந்த 5 அப்போ 2 மீனை ஆண்டவர் சோத்திரம் பண்ணி 50 வருஷத்தில் வைக்கிறார். 5 அப்போ 2 மீனுக்கு எவ்வளோ பேர் போதும்? 7 பேர் போனால் முடிஞ்சுது, அப்பமும் மீனும். ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? உட்கார பகலில் பேசுங்க. 50 இந்த ஜூன் மாதம் என்னது சொல்லுங்க? ஆமாம், நீங்கள் என்ன கணக்கு போட்டுக்கிற? 7 7 7 5 5 2 7 7 7. கத்த சொல்கிறார், இல்லை 50 5000 பேர் உட்காந்து சாப்பிட்டாங்க. மீதி அடுத்த வருஷத்துக்கே கத்தர் இப்பயே உன்னை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆசீர்வத்தை நிரப்பிக்கிறார். புரிஞ்சா நல்லா, பரவாயில்ல. அப்படியே மீனை மாதிரியே படுத்து சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் கையில் எடுத்தது எந்த மீன்?
என்ன மீனை கையில் எடுத்த? கெட்ட மீன். அந்த மீனுக்கு பேருக்கு இதெல்லாம் இல்லையாம்மா? உப்மாவா? என்னம்மா? என்ன மீன்மா? செத்த மீன். கை வச்சு சொல்லுங்க, செத்த மீன். நான் இவ்வளோ நேரம் சொன்னது ஆராதனை என்பது தண்ணியில் இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தையில் இருந்துச்சுன்னா, நீ தேவனோடு நெருக்கமாக இருந்துச்சுன்னா நீ பழுகி பெருகி நிரப்புவேன்னு சொல்கிற. ஆனால் ஏன் தேவன் யார் தெரியுமா? உன்னை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து ஜனங்க உன்னை நடு ரோட்டில் போட்டால் கூட ஆண்டவர் கரத்தில் உன்னை பிடிச்சாருன்னா செத்த மீன் கூட என்ன ஆகும்? பழுகி. இன்னைக்கு மாலையில் சொல்கிறேன், உன் குடும்பத்தில் என்னெல்லாம் செத்து போச்சு பாஸ்டர், அடக்கம் பண்ணிட்டேன் பாஸ்டர், இனிமே எந்த விமோசனமும் இல்லை பாஸ்டர், இனிமே வருமானம் எனக்கு தெரியல பாஸ்டர். நான் சொல்கிறேன், வீட்டில் போய் பாருங்க, 12 கூட வெளியே இருக்க போகுது. ஆமென். நீ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். இல்லை பாஸ்டர், எங்கள் குடும்பத்துக்கு நாங்களும் வாய்க்கு வயிறுக்கு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைம்மா, இந்த ஜூன் மாதத்தில் உன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார். ஆமென். இப்போ என்னுடைய மெயினான வசனத்துக்கு நான் வரேன். அப்போது முதல் வார்த்தை என்னது? பராக். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் மென்ஷன் என்பது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். ஃபுல்லாக வாசிக்கலாம், நேரம் கிடையாது. ஆனால் இந்த 4 வசனத்தை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். Genesis 22, 1-3. எல்லாரும் எடுத்துக்கோணும், வாசிங்கம்மா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 முறை வித்தியாசமான சோதனைகளை ஆபிரகாமுக்கு குடும்பத்துக்கு கர்த்தர் தந்தார். தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அத்தனை சோதனையிலிருந்து கர்த்தர் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அந்த பட்டியலில் போடுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஆனால் அந்த பட்டியலில் வருகிற ஒரு சோதனை என்னது? இந்த 22ஆம் அதிகாரம் வாசிங்கம்மா. எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனை கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டளைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு நானும் என் மகனும் நாங்கள் போய் ஆராய்ச்சிட்டு கோயிலுக்கு வந்திருக்கிற ஆராதிக்க வந்துட்டு நாங்கள் திரும்பி என்ன பண்ணுவோம்? வருவோம். எல்லாம் சொல்லுங்கள், வருவோம். ஆனால் அது வெறும் வார்த்தையாக தான் ஆபிரகாம் இருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஆண்டவர் செய்தியை சொல்லிட்டார். எதுக்கு கூட்டு போகிற உன்னை? உன் பையனை பலியிட. அப்போ அவனுக்கு நல்லா தெரியும், நான் தான் 2 பேராக போகிறோம், எப்படி வருவோம்? ஒரு ஆளாக வருவோன்னு உணர்ச்சி சொல்லுது, மனம் சொல்லுது, சிந்தை சொல்லுது, சித்தம் சொல்லுது. என்னதான் ஆபிரகாம் விசுவாச தகப்பனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன வருது? சோதனை வருது. கெத்த செய்வாரா? நடக்குமா? முடியுமா? ஆனால் பாருங்கள், அவன் அந்த வசனத்தெல்லாம் கேட்டு அந்த சோதனையை அவன் பார்த்துட்டு அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். நாங்கள் போய் கர்த்தரை ஆராய்த்து, நல்லா சத்தமாக சொல்லுங்க, திரும்பி வருவேன். விசுவாசியே, நீ திரும்பி வருவேன். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். அப்படியே பயந்து நடுங்கி அங்கலாய்த்து போச்சு அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு வரமாட்டேன். ஜெயத்தோடு வருவேன், ஆசீர்வாதத்தோடு வருவேன். பழுகி பெருகி நிரப்புற மாதிரி கர்த்தர் உன்னை திருப்பி வர வைப்பார். ஆனால் இவர்கள் 2 பேரும் மேலே போகும்போது ஆண்டவர் பாருங்க, இவனை பலி செலுத்துன்னு சொல்லும்போது அவங்க எந்த மலைக்கு போகிறாங்க? எல்லாம் சொல்லுங்கள், மோரியா மலை. எழுதிக்கோங்க, மோரியா மலை. கிட்டத்தட்ட நான் இந்த கோயிலில் 10 மலை பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் மோரியா மலை எழுதிக்கோங்க. அப்போ நான் பேசியிருந்தேன்னா மோரியா மலை அர்த்தம் என்னது? மோரியா மலைன்னா சீனாய் மலையா? நல்ல வேலை சென்ட் தாமஸ் மவுண்டன் சொல்கிறீங்க.
பரங்கி மலைன்னு சொல்ல, நல்லா கவனிக்கணும். மோரியா மலை என்பது என்னம்மா, நீங்கள் திருப்பி ஜேலியே இருக்கிறீங்கம்மா. அதை கேட்டால் ஜேன்றீங்க, இது கேட்டால் மலையை எழுதிக்கிறான். நான் என்னென்ன எனக்கு தெரியல. நீ மலையில் இருக்கிறியா கீழே இறங்கிட்டியான்னு தெரியலம்மா. எழுதிக்கிறம்மா, ஆனால் இன்னும் இப்படி காமிச்சிட்டிய மலை. அதுக்கு தான் வேதத்தை அனுதினமும் என்ன பண்ணணும், படிக்கணும். இப்போ நான் பாருங்கள் நோட்ஸ் எல்லாம் வச்சுக்குவேன். இங்கே பாருங்கள், என் கையில் நோட்ஸ் இருக்குது. எனக்கு தெரியணுன்றதுக்காக நோட்ஸ் எழுதலை, இது இருக்குது. அதே நேரத்தில் இங்கே வேதத்தை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கேயும் நோட்ஸ் இருக்குது. ஆனால் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் தூக்கிட்டு போனால் கூட இதில் இருக்கிறது அப்படியே நான் சொல்லுவேன். ஏன் நான் இரவும் பகலும் வேதத்தை என்ன பண்ணுறேன், தியானிக்கிறேன். அதுதான் என் வேலை, அதான் என் பிஸ்னஸ். இந்த வசனங்கள் என் சிந்தையில் இருக்குது, என் வாயில் இருக்குது, என் இருதயத்தில் இருக்குது. ஆமென். அது உங்களுக்கு இருக்கணும். நீர்க்கால்களில் நடப்பட்ட மரத்தை போல, காற்றை போல இல்லை, நெருப்பை போல இல்லை, தண்ணீரை போல இல்லை. இது மூணுமே எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரியாது. அந்த மரம் மட்டும் என்ன பண்ணும், ஒரே இடத்துல நிற்கும். மரம் வந்து இன்றைக்கி இந்த வாரம் இங்கே வருவேன், அடுத்த வாரம் அங்கே போய் நட போகிறேன், அடுத்த வாரம் அங்கே போய் பிடுங்க போகிறேன், இதெல்லாம் கிடையாது. மரம் இருக்கிற இடத்துல இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒரு நீர்க்கால் நடப்பட்ட மரத்து, they are rooted and grounded. ஆமென். மோரியா மலை எழுதிக்கோங்க. நம்பர் 1, அதனுடைய அர்த்தம் கிளியர் விஷன். சொல்லுங்க பார்க்கலாம் தமிழில். தெளிவான பார்வை. நல்லா சத்தமாக சொல்லுங்கள், தெளிவான பார்வை. என்ன கொஞ்சம் பாருங்கள் பார்க்கலாம், தெளிவாக பாருங்கண்ணா. இப்படி பார்க்குறீங்களே, நல்லா தெளிவாக பாருங்கள். நம்பர் 2, மோரியா மலை என்றாலே இட்ஸ் a place of sacrifice, பலி செலுத்துகிற மலை. 3வது, இட்ஸ் a place of submission. சப்மிஷன்னா என்னது, நம்மை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற இடம். 4வது, இட்ஸ் a place of obedience. சொல்லுங்க பார்க்கலாம், கீழ்ப்படுதலின் மலை. இந்த மலையில் கீழ்ப்படுதல் வந்துச்சுன்னா மேல் மலைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகிறோம், உயர்ந்த அடைக்கலத்துக்கு. கடைசியாய் இட்ஸ் a mount of redemption. சொல்லுங்க பார்க்கலாம், மீட்பின் மலை, மீட்கு. இன்னைக்கு ராத்திரி இந்த கேட்கும்போது இது அத்தனையும் உனக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். எதெல்லாம் மங்களாச்சம், நாளையை குறித்து, வேலையை குறித்து, வியாபாரத்தை குறித்து, என் காரியத்தை குறித்து, என் பிஸ்னஸை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து மங்களான கேட்ராக்ட் போல மறைச்சிருக்கிற தரிசனத்தை இன்னைக்கு கர்த்தர் தெளிவாக்க போகிறார். அந்த கண்ணை கர்த்தர் கழுகின் கண்களாய் மாற்றப் போகிறார். ஆமென். சொல்லுங்க, தெளிவு. அந்த மலைக்கு தான் கூட்டு போனோம். அது எந்த மலை தெரியுமா, இஸ்ரேல் தேசத்தில். அந்த மலையை நீ நாலா பக்கமும் நின்னா கூட அது என்ன பண்ணுமா தெரியும். இருக்கிற மலைகளிலேயே உயரமான மலை. ஆராதனை அங்கே தான் அங்கே நடந்தது. ஆமென். கடைசியில் தான் சொல்கிறேன், அந்த ஆராதனை நாயகன் எங்கே மறிச்சார்னு. ஆனால் ஒன்று, அந்த இடத்துல தான் 2 பேர் போனாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், 2 பேர் போனாங்க. நல்லா சத்தமாக சொல்லுங்க, 2 பேர். இன்றைக்கி நமக்கு ஆராதனை கற்றுத்தர போகிறது 2 பேர். ஒருத்தர் யார், மோரியா மலைக்கு போனவர் யார், வயசு. ஏங்க நீங்களே 100 வயசு மாதிரி பேசிட்டுக்கிறீங்களே சாஞ்சிக்கிட்டு. இருக்கிற வயசு 40 50 அப்படின்னீங்கன்னா எப்படி? இன்னைக்கு நம்ம வந்து கையை தூக்குறா, காலை குதிரா, வாசிடா, போய் இப்போ சொல்கிறா, ஏய் பேசுகிறா, சத்தம் போடுறா, அல்லேலூயா சொல்கிறா, ஆமென் சொல்கிறா. இந்த மலைக்கு ஆராதனைக்கு போன ஆராதனை வீரர் யார்? வயசான ஒரு தாத்தா, 100 வயசு. இன்றைக்கி அந்த மாதிரி 100 வயசு தாத்தாவுடைய ஆராதனைக்கு போவீங்களா? உண்மையை சொல்லுங்கள், இது சபை. போவீங்களா? அந்த மாதிரி தாத்தா கிட்டேருந்து ஏதாவது ஆராதனையை பற்றி கற்றுக்கொள்ள முடியுமா? நமக்கெல்லாம் எப்படி இருக்கணும்? என்னப்பா, என்ன ஃபயரு. ஆராதனை என்பது ஃபயரும் கிடையாது, டயரும் கிடையாதுமா. வேகமும் கிடையாது, விவேகமும். ஆராதனை என்பது பாருங்கள், 100 வயசு கிழவன். He is an old man of 100 years. Another fellow is joining him for the worship. அவனுக்கு எத்தனை வயசு?
ஈசாக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க 14லேருந்து 17 வயசு. இப்போ நல்லா கவனிக்கணும், ரெண்டு சந்ததி போது. ஒன்று கடந்த கால பழைய காலத்து ஆட்கள் ஆராதனை. ஆபிரகாமை பாட சொன்னால் அவன் பழைய பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பான். ஆனால் பக்கத்தில் போகிறது யார்? அவர் என்ன பாட்டு பாடுவார்? லேட்டஸ்ட் பாட்டு பாடுவார். ஈசாக்கு என்றாலே புன்னகை, அவர் புன்னகை பாட்டாக பாடிட்டு இருப்பார். ஆனால் 2 ஜெனரேஷனும் மேலே போதுங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உன் ஆராதனை உனக்கு மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் ஆராதனை. இட் ஹாஸ் டு பி சேச்சுரேட்டட். உன் ஆராதனை பாதிக்கணும். ஏன் மற்றவல்ல எத்தனை வாலிபர்கள் அங்கே வெளியில் இருக்கிறாங்க, அவங்களாம் இன்றைக்கி வந்திருக்கணுமே. எங்கே ஆராதிக்கல? 100 வயசில் அந்த தாத்தா கூப்பிட்டு போயிட்டாரே. இப்போ நல்லா கவனிக்கணும், இவங்க 2 பேர். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஓல்டு மேன் ஆபிரகாம் 100 வயசு. he was perplexed. என்னது? அதிர்ச்சியில் போகிறார். இந்த மலைக்கு போய் பலி செலுத்தணும் என்பது அது ஒரு பெரிய அதிர்ச்சியாகுது, முதிர்ச்சி அவருக்கு இருக்குது. ஆனால் கேட்ட செய்தி அதிர்ச்சி. ஆனால் அந்த 17 வயசு பையனுக்கு அதிர்ச்சி இல்லை, குழப்பத்தில் போகிறான். எல்லாம் சொல்லுங்க, குழப்பம். யூஸ்வலாக வாலிப பிள்ளைகளுக்கு என்ன வரும்? கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். பாஸ்டர் எனக்கு இதை கொடுத்து கன்ஃபியூஷன் பாஸ்டர், அது வந்து கிளியராக இல்லை பாஸ்டர், அது இப்படி பாஸ்டர். இந்த பையனுக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா, மேலே இதுக்கு மட்டும் இதான் ஃபஸ்ட் டைம் போல் ரெகுலராக போகிறவங்க அங்கே ஆராதனைக்கு. ஆனால் இந்த முறை போகும்போது எது அவங்க கையில் இல்லை? கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, கயிறு இருக்குது. ஆனால் எது இல்லை? இந்த பையனுக்கு என்ன வந்துடுச்சு? ஒரு மாதிரி இருக்குது. நம்ம தாத்தா நம்மளை ஏதோ படுக்க வைக்க போகிறார் போல் அப்படி. ஏன்னா ஆடை படுக்க வச்சு வெட்டினதை தான் இவன் பார்த்துருக்குறான். இப்போ ஒன்றுமே இல்லைன்னா யார் படுக்கணும்? இவன் படுக்கணும். ஆனால் நல்லா கவனிக்கணும், இந்த ஆராதனையின் செய்தியே என்ன தெரியுமா? Worship is not just lifting your hand. Worship is leaving your hand open and let it go. ஆராதனை என்பது கையை தூக்குறதில்ல, கையை ஆண்டவருக்கு முன்னால் நானும் என் குடும்பமும் இந்த சபையும் நாங்கள் எதையும் எங்களுக்காக என்ன பண்ணல, பிடிச்சி வைக்கல. எல்லாவற்றையும் lifting your hand is one thing, but leaving open, உன் கையை திறந்து தர பத்தியா, அது என்னத்தை காமிக்குது? எனக்கு ஆராதனையில் கை தூக்குனா எல்லாம் தூக்குவான், இப்படி தூக்குவான், அப்படி தூக்குவான், இப்படி அடிப்பான், அப்படி அடிப்பான். அது பத்தாதுங்க. உன்னுடைய ஈசாக்கு கொடுப்பியா? நீ ஆராதனைக்கு கொடுப்பியா? ஆண்டவருக்கு உன் ஈசாக்கை தருவியா? தட்ஸ் இஸ் ஃபேவரட். அவன் நேசிக்கிற, அன்பு செலுத்துகிற, அவனுடைய உயிர் மாதிரி. ஆனால் ஆண்டவர் இந்த ஆராதனையில் அவனுக்கு கற்றுத்தருது என்ன பாருங்க. அங்கே ஆபிரகாம் ஈசாக்கும் பாடலை, மைக்கில் எதுவுமே இல்லை. 2 ஸ்லோ பாட்டு, 4 ஃபாஸ்ட் பாட்டு, அதுக்கப்புறம் 5வது என்னது அழுகுற பாட்டு. இப்படி நம்ம என்ன யோசிச்சிட்டோம்? இதெல்லாம் பண்ணால் ஆராதனை. அவன் அழுவும் இல்லை, பாடவும் இல்லை, ஒன்று தான் பண்ணானுங்க. என்னது? இதெல்லாம் நிறையா இருக்குது என் கையில் பிடிச்சி வைக்கிறதுக்கு. ஆனால் உன் பிரசனத்துக்கு வந்த பிறகு நான் எதுவுமே என் கையில் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த 2 பேர் மேலே வராங்க, அவள் பாடுறாங்க. ஆனால் படிங்க பார்க்கலாம், 2ஆம் வசனம். புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு. ஆமாம், பைபிளை வாசிக்கும் போது அதில் கமாலாம் வருதான்னு பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு அடின்னு இல்லை. ஸ்கூலில் வந்து கமானா என்ன அர்த்தமா? கண்டினியூ. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபுல் ஸ்டாப்னா என்னது? நிறுத்திட்டோம். ஆனால் இங்கே படிங்க பார்க்கலாம், எத்தனை கமா வருதுன்னு பாருங்கள், படிங்க பார்க்கலாம். இங்கிலீஷில் அழகாக சொல்லுது, தமிழில் அது இல்லை. இங்கிலீஷில் என்ன சொல்லிக்குது தெரியுமா? அண்ட். சொல்லுங்கள் பார்க்கலாம். அண்ட் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 அண்ட் வருது. எவ்வளோ? 12. 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் 7 முறை, 5ஆம் வசனத்தில் 5 முறை வருது. கிட்டத்தட்ட சேர்த்தா எவ்வளோ வருது?
என்ன வருது? ஆண்டுன்னா என்னது? அதனோடு. அப்புறம் நம்ம பாஷையில் எல்லாம் சொல்லுங்க. ஆராதனைக்கு என்னது? ஆராதனை முடிஞ்சோன்னா அப்புறம் இல்லைங்க, எப்போன்னு தெரியலங்க. அப்புறம் இந்த வசனத்தை நம்ம இப்படி படிக்கணுங்க. படித்தாதான் நமக்கு அது புரியும். ஆனால் அதுக்கு ஒரு ஆங்கில வார்த்தை இருக்குது, பெரிய வார்த்தை. அந்த பெரிய வார்த்தையை தான் சின்ன வார்த்தையாக ஆண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த ஆண்டுன்ற வார்த்தை என்னது? இட் இஸ் அம்மா, உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய நீ எதிர்பார்க்குற அற்புதங்கள், அதிசயங்களை நான் என்ன பண்ணல, ஃபுல் ஸ்டாப் வைக்கல, என்ன வச்சுட்டு வரேன். நான் கோமா சொல்கிறீங்க? கமா, நல்லா சத்தமா கமா கமா கமா. ஆமேன். அந்த கமானா என்ன அர்த்தம்? உன்னை வச்சு நான் என்ன செய்யணுமோ அது என்ன இல்லை, முடியல, தொடர்ந்து போகுது. கமா 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 என்று சொல்கிறார். அந்த வசனத்தை படித்தாதான் தெரியும். நீங்கள் படிங்க பார்க்கலாம். தமிழில் இருக்குதா பாருங்கள். அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? ஏதோ டபட பட படப்பன்னு கிளி மாதிரி படிச்சிட்டிங்க. படிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். கமான்னு சொல்லி படிக்கணுமா? இல்ல, அப்பொழுது படிங்கம்மா. ஹலோ, இப்படி மாற்றி மாற்றி படிக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் ஒழுங்காக படிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு. கமாவே இல்லையாம்மா? கமா. கமா. மோரியா தேசத்துக்கு போய் கமா, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தமிழில் கம்மியாக இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் படிச்சிங்கன்னா ஆண்ட். ஆங்கிலத்தில் இருக்குதா அது? எத்தனை ஆண்ட் வருது? சத்தமாக படிங்க. ஆண்ட் இஸ் செட். ஐசக். And ரைட், போதும். பாஸ்டர் நிறைய படிக்கிறோம். அண்ட் என்ற வார்த்தை வருது. இது என்னத்தை காண்பிக்குது? அவனை பாருங்க, அந்த காலத்தில் யூதர்களுடைய பழக்கங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். யூத பழக்கம் என்னன்னா, நம்ம கமா கமான்னு படிச்சிட்டோம், ஆண்டுன்னு படிச்சிட்டோம். ஏதாவது விளங்குதா அது? ஆபிரகாமை குறித்து ஏதாவது சொல்லுதா? ஈசாக்கை குறித்து சொல்லுதா? மோரியாவை குறித்து சொல்லுதா? தேவனை குறித்து சொல்லுதா? சொல்லலை, நமக்கு தெரியல. ஆனால் யூதர்கள் அவர்களுடைய புத்தகத்தில் ஷமா என்ற ஒரு இதில் 5 புத்தகங்கள், வேதத்தின் முதல் 5 புத்தகங்கள் என்னது? ஆதியாகமம், யாத்ராகமம், எண்ணாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். 5 புஸ்தகத்தை அவர்கள் படிக்கும்போது அந்த 5 புஸ்தகத்தில் எது வருது? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் இந்த 2-3 வசனங்கள் வருது. அந்த 2-3 வசனத்தை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் பார்த்து என்ன பண்ணார்? கட்டளையிட்டார். அப்படி தானே வாசிக்கிறோம். And God said, in other words, and God commanded. சொல்லுங்க பார்க்கலாம். கமாண்ட் என்னது? கட்டளை. நான் சொல்லுதே செய். ஆராதனை என்பது என்னது? நான் சொல்லுதே செய். ஆனால் யூதர்களுக்கு அது என்ன அர்த்தம் தெரியுமா? இதில் என்ன போட்டுக்குது? கமா என்ற வர இடத்துலலாம் ஒரு பிரேக் இருக்குது. என்னது பிரேக்? என்ன சொல்லுது? ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில் பேசினதெல்லாம் ஆண்டவர். ஆனால் அந்த கமாலை யார் பேசினா தெரியுமா? ஆண்டவரோட ஆபிரகாம். அதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். யூதர்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்க வேதத்தில் அது இருக்குது. நம்ம கமான்னு பார்த்துட்டோம். உங்கள் பையனை நீங்கள் கூப்பிட்டு போகும்போது இப்படி அதிகாலையில் ஏஞ்சி போவீங்களா? டிலே பண்ண மாட்டீங்க, லேட் பண்ண மாட்டீங்க, எப்படியாவது கேன்சல் பண்ணணுன்னு வைப்பீங்க மாட்டீங்களா? ஆனால் பாருங்கள், இது கூப்பிட்டு போகிறான். ஆண்டவர் அவனோட பேசுகிறார், கட்டளையிடுறார். உன் பையனை என்ன பண்ணு, மேலே கூப்பிட்டு போய் எனக்காக பலியிடு. ஆனால் இவன் கமா வர இடத்துலலாம் ஆண்டவர் பேசும்போது இவன் ஒன்று பேசுகிறான். முதல் கமா என்னது? 2ஆம் வசனத்தை வாசிங்க. And he said, படிங்கம்மா. 2ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். ஒரு நிமிஷம். உன் புத்திரர். எல்லாம் சொல்லுங்க, உன் புத்திரர். இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டுக்குது? and your son. and your son இங்கிலீஷில் கமான்னு வரும். அந்த கமால ஆண்டவர் சொல்கிறாரு உன் புத்திரன்றாரு. இவன் என்ன சொல்கிறான்? அந்த கமால
ஆண்டவரே எனக்கு ஒரு புத்திரன் இல்லை, எத்தனை பேர் இருக்கிறாங்க? எனக்கு 2 பையன் இருக்கிறான் ஆண்டவரே. என்னது உன் புத்திரன்றீங்க? புத்திரர்கள்னு சொல்லியிருக்கணுமா ஆண்டவர்? புத்திரன்னு சொல்றீங்க. எனக்கு இஸ்மவேலா இருக்கிறான், ஈசாக்கு இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். இஸ்மவேல் எதற்கு அடையாளம் தெரியுமா? இவன் ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு கீழ்ப்படியாமைக்கு வந்த பிள்ளை தான் யாரு? இஸ்மவேல். ஆனால் ஈசாக்கு யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ் a promised son. இஸ்மவேலுக்கு பேர் மிஸ்டேக். எழுதிக்கோங்க பார்க்கலாம். இஸ்மவேல் என்ன அர்த்தம்? தப்பு, தவறு. அம்மா இங்கே உட்காந்துக்கிற ஆராதனை பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆராதனையில் நான் ஒன்றும் தப்பு பண்ணலைங்க. ஆராதிக்கிறவனும் சரி, ஆராதனை செய்கிறவனும் சரி, எல்லாம் தப்பு பண்ணுறோம். மிஸ்டேக் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்துங்க. மிஸ்டேக். பிரதர் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. எங்கேயா பண்ணேன்? நான் எப்பயா பண்ணேன்? நான் பண்ண மாட்டேன். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பாவம் செய்து தேவ மகிமை ஆற்றலாக இருக்கிறோம். இன்னும் நம்ம பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைஞ்சி கொண்டு இருக்கிறோம். இவன் இஸ்மவேல் மிஸ்டேக்கில் வந்த பையன், அதுதான் அடையாளம். ஆனால் ஈசாக்கு he was not coming from the mistake, he was coming from the miracle. எழுதிக்கோங்க பார்க்கலாம். என்ன இவ்வளோ நல்ல வார்த்தையை சொல்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் a miracle son. இஸ்மவேல் யாரு? மிஸ்டேக் சன். நல்லா கண்ணு. ஆராதிக்க வரும்போது இது 2 இருக்குது பாருங்க. முதல் கமால இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டர்கிட்ட ஆண்டர் சொல்கிறா, டேய் உன் புத்திரன்டா அப்படின்றாரு. இவன் என்ன சொல்கிறான்? எனக்கு 2 இருக்குது தெரியாதா ஆண்டர்? என்ன புத்திரன்றி? எனக்கு இஸ்மவேல் இருக்கிறாரு, ஈசாக்கு இருக்கிறார். அடுத்த கமால வராம பாருங்க. அடுத்தது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அண்ட் திருப்பி பாரு ஒட்டாரம். நம்மள மாதிரி ஆளு. நம்ம ஆண்டர்கிட்ட, ஆண்டர் நம்மக்கிட்ட பேசினா திருப்பி நம்ம என்ன பண்ணுது? ஆர்கியூ பண்ணுது, டிபேட் பண்ணுது, எக்ஸ்கியூஸ் சொல்லுது. ஆண்டவரே அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, அதெல்லாம் நடக்காது ஆண்டவரே, நீ என்னதான் பண்ணாலும் நம்ம முடியாது. அவன் என்ன சொல்கிறாரு? உன் thy only son, thy only son. தமிழில் என்ன போட்டுக்க? உன்னுடைய ஏக ஒன்றுன்றான். திருப்பி இவன் பாருங்க ஒட்டாரமா ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் கமால, எனக்கு 1 சன் இல்லை, எத்தனை? 2 சன் இருக்குதுன்னு. இப்படி தான் யூதர்கள் பார்க்குறாங்க அந்த கான்வர்சேஷனை. ஆராதனை என்பது கான்வர்சேஷன், கமாண்ட் இல்லை. அந்த கான்வர்சேஷன். ஏன்னா இங்கே வந்துக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், பயம், நாளை குறித்த ஒரு அதிருப்தி. கர்த்தர் எனக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா, பிரச்சனைகளோடு கேள்விகளோடு வந்துருக்கிறியம்மா. என்னதான் கட்டில் கொட்டாலும் ஆனால் அந்த மிஸ்டேக்கை பண்ணுறோம். ஆனால் இவன் பாருங்க, முதல் மிஸ்டேக் என்னது? எனக்கு 2 பிள்ளைங்க. 2வது என்ன சொல்கிறான்? ஏகபுத்திரன் இல்லை, 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. 3வது பாருங்க, நீ நேசகுமாரன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆண்டவர்? நம்ம ஊர் பாஷையில் என்னது? இப்படி லொல்லு பண்ணிக்கிட்டே இருக்கிறீர் ஆண்டவர். கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிறீ. அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் நேசகுமாரன். அவன் சொல்கிறான், பாஸ்டர் ஆண்டவரே நான் யாரையும் நேசிக்கிறேன், இஸ்மவேலையும் நேசிக்கிறேன், என் பையன். அப்புறம் யாரையும் நேசிக்கிறேன். ஆனால் நீ என்ன சொல்கிறீர்? நீ நேசிக்கிற குமாரன். இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை ஆண்டவரே. 2 பசங்களை கொடுத்துட்டு நீர் நேசின்னு. கடைசியில் பாருங்க, அவனுடைய கன்ஃபியூஷனை, அவனுடைய டிபேட்டை கர்த்தர் மாற்றார். கடைசி கேள்வி பாருங்க, கடைசிக்கமா என்னது? என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? அம்மா படிங்கம்மா. அதுக்கப்புறம் என்ன வருது? நேசகுமாரன் கமா இங்கிலீஷில். அடுத்தது என்னது? இந்த கேள்விக்கு அவன் திருப்பி அவன் பேசுகிறான் ஒரு பதில். கடைசியில் ஆண்டவர் பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டார், நெற்றி அடி அடிச்சிட்டார். டேய் இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா மீட்டிங்கில், ஆராதனையில் உன் எதை பிடிச்சிடுவேன்? உன் கழுத்தை பிடிச்சிருவேன். கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? எல்லாம் சொல்லுங்கள், ஈசாக். கையை வச்சு சொல்லுங்கள், ஈசாக். நீங்களும் ஆண்டர்கிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டு, கேள்வி கேட்டுக்கிட்டு, இந்த ஈசாக்கை தராத அளவுக்கு என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்க. இவன் ஏன் குமாரன் ஆண்டவரே, விட்டு கொடுக்கலாம் மாட்டேன், இது அற்புதத்துக்கு குமாரன், வாக்கு தத்துவத்தின் குமாரன், என்ன ஆண்டவரை கொடுத்துட்டு திருப்பி கேட்குறீங்க, இதெல்லாம் நியாயமே கிடையாது ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னா, ஈசாக். இந்த மாலை வேளையில் ஆராதனையுடைய மிக முக்கியமான என்ன தெரியுமா? உன்னுடைய ஈசாக்கை என்ன பண்ண?
ஆபிரகாம் ஈசாக்கு என்ன பண்ணான்? பிடிச்சி வச்சான். ஆண்டு என்ன சொல்றாரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, விட்டு விடு. கையை தூக்குறது பெரிய காரியம் இல்லை, குதிக்கிறது, சத்தம் போடுறது, ஜபிக்கிறது அதல்ல. விட்டு கொடு. ஆராதனையில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? வர அத்தனை பேரும் அவனுக்கு எதெல்லாம் தனக்கு, சுயத்துக்கு, எனக்கு அப்படின்னு விரும்பலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைப்பதற்கு. அந்த விட்டு கொடுப்பது என்பதுக்கு ஒரு பேர் கீழ்ப்படிதல். சொல்லுங்க பார்க்கலாம். ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ். இப்போ நல்லா கவனிக்கணும். இதை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இவன்கிட்ட பேசுகிறார். ஆண்டவர் நேராக பதிலை கொடுத்துட்டார். பதிலை கொடுத்த பிறகு இவன் பாருங்க, அடுத்த நிமிஷம் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்து அந்த ஈசாக்கை என்ன பண்ணுறான்? மேலே எடுத்துகிட்டு போய் ஆண்டவருடைய பாதத்தில் கொடுக்குறான். ஆண்டவருடைய பாதத்தில் கொடுத்த பிறகு நம்பர் 1 நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் இவன் கத்தி எடுத்து அந்த பிள்ளையை கொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றார்? நிறுத்து. ஏன் நிறுத்து? நான் சொன்ன ஆராதனைக்கு முன்னால் 2 வந்த, ஆனால் ஆராதனைக்கு பிறகு என்ன வருது உன் மனசில்? 1. அதான் ஒருத்தர் சொன்னார், டேய் உன் ஒரு பையனை, உன் ஒரு சொத்தை, உன் வீட்டுடைய காரியத்தை, உனக்கு இஷ்டமான அந்த ஒன்றை தா. இல்லை அவர்கிட்ட தந்தா கொன்னுடுவார். ஏன்னா ஈசாக்கு என்ன பண்ண போகிறார்? கொல்ல போகிறார். ஐயோ நான் தரமாட்டேங்க, கொன்னுடுவார் என் விஷயத்தை. ஐயா, ஆபிரகாமின் பையனை கொல்லுவார் என்ற ஒரு பயமும் விரக்தியும் ஒரு சந்தேகமும் ஆத்திரமும் உனக்கு வருது. யோவான் 3:16 கர்த்தர் சொல்கிறார், பிதாவாகிய தேவன் தன்னுடைய அது ஈசாக்கு இல்லைங்க. ஈசாக்கே திருப்பி பழச்சிக்கிட்டான். ஆனால் இயேசு மரித்தா. யாருக்கு? சத்தமா. அவர் மரிக்கலைன்னா இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்க முடியாது, வார்த்தையை பேச முடியாது, ஆராதிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை சொல்ல முடியாது. பாருங்க, இயேசு நமக்காக ஒரே ஏகசுதன் அவரை ஆண்டவர் கொடுத்தாரியா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், ஏன்னா 8:30 ஆயிடுச்சு. யோவான் 4 அதிகாரம். யோவான் 4 அதிகாரம். சமாரிய ஸ்திரீயோடு ஆண்டவர் பேசும்போது சில வார்த்தைகளை அவளோடு பேசுகிறார் ஆண்டவர். யோவான் 4 அதிகாரம் 23, 24 வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். போதும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுது? இந்த சம்பவம் சமாரியாவில் நடக்குது. சமாரியாவுக்கும் யூதர்களுக்கும் என்ன கிடையாது சம்மந்தம். அவங்க தனி கான்செப்ட் வச்சுக்கிறாங்க, இவங்க தனி கான்செப்ட். ஆனால் ஆண்டவர் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கான்செப்ட் வைக்க பார்க்குறாரு. ஆமென். அப்போ அந்த இடத்துல வரும்போது அந்த சமாரிய ஸ்திரீக்காக வருகிறான். அந்த சமாரிய ஸ்திரீயை சுருக்கமாக சொல்கிறேன். அந்தம்மா பிரச்சனை என்னங்க? ஆண்டவரே சொல்லிட்டார், உனக்கு இப்போ இருக்குது யார்? 6. ஏற்கனவே எவ்வளோ? 5. மொத்தமாக எவ்வளோ? 6. 1 கூட உருப்படி கிடையாது. அப்படி தானே வந்திருக்கிற நீ. அப்போது நான் பாஸ்டாக இருந்திருந்தேன்னா, இந்த அம்மா என் கோயிலுக்கு வந்திருந்தா, நான் வந்து ஆராதனை பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். என்ன பேசியிருப்பேன்? கவுன்சிலிங். சொல்லுங்கள் பார்க்கலாம். அம்மா, உனக்கு குடும்பம் நடத்த, புருஷனோட ஒழுங்காக இருக்க தெரியல, உன்னன்னு உன் ஜீவியம் சரியில்லை, வெளியிலலாம் என்னது பேர் ரொம்ப அசுத்தமாக, யோர் மாரல் இஸ் நாட் ரைட். அம்மா, இந்த அம்மாவுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. நீ நானும் இந்த மாதிரி உன் குடும்பத்தில் ஒருத்தர், இல்லை சபையில் ஒருத்தர், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தர் அப்படி இருந்தால் இப்படி ஆராதனை பற்றியாக பேசியிருப்போம். என்னத்தை பேசியிருப்போம்? பரிசுத்தம், கீழ்ப்படி, மாறு, அப்படி தானே பேசியிருப்போம். ஆண்டவர் என்ன பேசுகிறாரு? ஆராதனை. எல்லாம் சொல்லுங்க, ஆராதனை. இது இப்போ பேச வேண்டிய பேச்சா? அவன் இந்த அம்மா கிட்ட பேசுகிற பேச்சா? இதே பயங்கர ஆள் இது வந்து ஆராதிக்கணும்னு பேசினார்னா எனக்கு வழங்கலை. ஆனால் ஒன்று தெரியுமா? அவர் பேசினவர் 6வது புருஷன் அல்ல, 7வது புருஷன்.
கையை தட்டுங்க பார்க்கலாம். இஸ் த செவன்த் மேன். அப்படின்னா என்னது? ஆராதனையின் நாயகன். அவர் சொல்கிறார், என்னை ஆராதிக்கிறவன் எப்படி ஆராதிப்பான்? ஆவியோடும் உண்மையோடும். ஆராதனை என்ன தெரியுமா? அந்த அம்மாக்கு ஏன் இந்த ஆராதனை சப்ஜெக்டை கொண்டாடுறான்னா, ஆராதனை என்பது என்னது? ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னேன். பணிந்து குனிந்து, வேற வார்த்தை சொன்னேன் மோரியா மலைக்கு. என்னது? அர்ப்பணிக்கிறது, பலி செலுத்துவது, ஒப்பு கொடுப்பது, கீழ்ப்படுவது. இந்த அம்மா வச்சு இந்த வார்த்தைகள் ஒன்று கூட அதை ஃபாலோ பண்ணல. ஆனால் என்னைக்கு ஆராதனை நாயகனுடைய பாதத்தில் வந்தாலோ, ஆராதனை ஒரு மனுஷனை மாற்றும், ஒரு மனுஷியை மாற்றும், அது யாராக இருந்தாலும் மாற்றும். மாற்றினதுனால நடந்தது என்ன தெரியுமா? இந்த அம்மாவால் ஒரு கிராமமே ரசிக்கப்பட்டதுயா. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் பாருங்க எங்கே பிடிச்சி எங்கே அந்த அம்மாவை பயன்படுத்திட்டார். நீங்களே நான் அந்த அம்மாவை எங்கே தள்ளியிருப்போம்? கிராமத்துக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டோம், நரகத்துக்கே தள்ளியிருப்போம். இனிமே இந்த சபையில் நீ எட்டி பார்க்கவே, என் குடும்பத்தில் நீ காலை வைக்கவே, வெளில போய் என் உறவுன்னு சொல்லவே. ஆமென். என்ன ஆமென்? என்ன அழித்து சொல்கிறீங்க? அப்படி சொல்லியிருந்தா இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. மத்தியானம் வேசியாக இருந்தான், சாயந்தரம் சுவிசேஷியாக மாறினா. சாயந்தரம் விசுவாசியாக மாறினா, ராத்திரிக்குள்ளே சுவிசேஷியாக மாறிட்டா. ஆமென். இதுக்கு காரணம் என்ன? ஆராதனை. கையை தூக்கு, பத்தாதுங்க. அந்த அம்மா குடத்தோடு வந்தா, கையில் குடத்தோட வர, கையை தூக்குற, தண்ணியை குடிக்கிற, இதெல்லாம் பத்தாது. ஆராதனை நாயகன், மீட்பர், தலைவர், ஊற்றும் காரணமாக இருக்கிற அந்த தேவனிடத்தில் உன்னை அர்ப்பணித்து சமர்த்தி உன்னை ஒப்பு கொடுத்து நீ கீழ்ப்படிந்தால் உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். எல்லா முழங்கால் படிடுவோம். எல்லா முழங்கால். மீனுக்கு கால் இல்லை, ஆனால் என்ன பண்ணுது? ஆராதனை பண்ணிச்சு. நமக்கு என்ன இருக்குது? எல்லாமே. வயசானவங்க பண்ணக்கூடாது, பலவீனமாக இருக்கிறவங்க பண்ணாதீங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் நேர் முழங்காலில் 2 கையை உயர்த்துதல்ல, 2 கையை விரிக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த ஈசாக்காக இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஈசாக்கு. அதை நான் இன்றைக்கு மாலையில் கொடுக்க போகிறேன், உமது கரத்தில் கொடுக்க போகிறேன். ஈசாக்கு கொடுத்து பாரியா, வானத்தின் நட்சத்திரத்தை போல, கடலின் மணலை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். புன்னகை புலம்பல் இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் புன்னகையாய் மாற்றுவார். ஆமென். ஈசாக்கு துறவை நோன்றான், தண்ணி வந்தது. ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதம். எல்லா கைகளை வைத்து ஆண்டுக்கு முன்னால் விரித்து சொல்லுங்க. அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. நல்லா கை வைத்து, 2 கை வைத்து நேரா வாலிப பிள்ளைகள் உயர்த்தி, எந்த ஈசாக்கா இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. உன் தவறை கர்த்தர் மன்னிப்பார். ஆனா ஈசாக்கின் அற்புதங்களை உன் மூலமாய் செய்வார். அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஒன்னே சொல்லி முடிக்கிறேன், ஒன்னே சொல்லி பாடுவோம். யோபு எல்லாம் இருந்ததுங்க. ஆனால் கடைசி 1 கடைசி வரும்போது கர்த்தர் அவன் கையிலேருந்து எல்லாத்தையும் முதல் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அடுத்தது அவர் எடுக்கல, பிசாசு எடுத்தான். ஆனால் கர்த்தர் கொடுத்தார், சூழ்நிலை எடுத்தது. ஆனால் முடிவு யோபின் வாயில் என்ன வந்தது தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், கைத்தட்டி விசிலடித்து வாங்கிக்குவோம். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துக்கு எடுக்கும்போது சோத்திரம் வருமா, துதி வருமா, சந்தோஷம் வருமா? அந்த நேரத்தில் இப்போ தலையாட்டுவோம், அந்த நேரம் வரும்போது கஷ்டங்க. ஆனால் யோபு எப்படி முடித்தான் தெரியுமா? துதியில் முடித்தான், ஆராதனையில் முடித்தான். நான் சொல்கிறேன், எதெல்லாம் உன் கையை விட்டு போச்சோ அதை புலம்பிக்கிட்டு அதையே யோசிச்சுட்டுக்காத. எக்காலத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீர், அவர் துதி எப்பொழுதுமே வாயில் இருக்கும் என்று சொல்லி துதிக்க ஆரம்பி. கர்த்தர் மறுபடியும் ரெட்டிப்பாய்
யோபு இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கர்த்தர் தந்தார். இந்த ஆராதனையில கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பாய் தரப்போகிறார். அர்ப்பணித்தே 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 ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. இன்னும் ஒரு முறை கூட பாடும். அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஹல்லேலூயா. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே இதுதான். பிள்ளைய அவரை ஆராதிக்கும்படியாக நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வாத ஊற்றாய் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீ அர்ப்பணிக்கும்படியாக தான் இந்த 5 நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முழுமையாய் நான் அர்ப்பணிப்பேன், முழுமையாய் நான் கீழ்ப்படிவேன், முழுமையாய் அவருடைய கர்த்தரை ஒப்பு கொடுப்பேன். இந்த 5 நாட்களுடைய காரியங்கள் கர்த்தர் உன்னை அர்ப்பணிக்கும்படியாக விரும்புகிறார். உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். உன்னை பலுக செய்ய விரும்புகிறார். உன்னை பெருக செய்ய விரும்புகிறார். உன்னை கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறார். அர்ப்பணி மகனே, அர்ப்பணி மகளே, கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் கர்த்தர் உன்னை செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் விளங்க செய்வார். கர்த்தர் விவரிக்க செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டத்துடைய நோக்கமே அதுதாங்க. என்னை எவ்வளோக்கு எவ்வளோ நான் அர்ப்பணிக்கிறேனோ என் ஆவி ஆத்மா சரீரத்தை, என் சித்தம் ஒன்று இல்லை, என் சித்தம் ஒன்று இல்லை, உம் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே, உம் சித்தம் மாத்திரம் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. என்னை ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நான் கேள்வி கேட்க விரும்பலை, ஏன் இது நடக்கல கோவப்பட விரும்பலை. ஆண்டவரே உம்முடைய பரம சித்தத்துக்கு அனாதி நோக்கத்துக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் என்னை உருவாக்குவீராக. இந்த ஜெப நாட்களில் ஒரு புது வல்லமை என்னை ஆட்கொள்ளுவதாக. இந்த ஜெப நாட்களில் ஒரு புது அபிஷேகம் என்னை ஆட்கொள்ளுவதாக. இந்த ஜெப நாட்களில் என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. வேறு உலகத்தையும் உலகத்துறைகளையும் சிந்தித்து கொண்டிருக்கிற என்னை கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தர் மாற்றுவீராக அப்பா. தேங்க்யூ லார்ட். உண்மையாயுமை ஆராதிக்க, ஆவியோடுமை ஆராதிக்கிற அந்த அனுபவம் எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உலகத்தாரை போல நாங்கள் ஆராதிக்க வேண்டாம் ஐயா. உலகத்தாரை போல உண்மை அறிந்து கொள்ள வேண்டாம். We want to know and go deeper in knowing you God. உண்மை இன்னும் ஆழமாய் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். மாலை விழுந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பெரிய காரியங்களை செய்யுங்க. You have a plan, a divine plan for each and every one of them God. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வீக திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீரே. அந்த திட்டங்கள் நோக்கங்கள் இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் இன்னும் தெளிவுபடுத்துவீராக. கர்த்தர் இன்னும் விரிவாக்குவீராக. கர்த்தரை நடத்துவீராக அப்பா. பேசுகிற தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். தன் ஜீவனை கொடுத்து நீர் மகனுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க கிருபை செய்தீரே. இன்னும் நல்ல சுகபலனை கர்த்தர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும் துதிகனமையும் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்ததாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை 10 மணிக்கு ஜெபம் உண்டு. 10 to 12 வரைக்கும் பாருங்கள். மாலையிலையும் 7 மணிக்கு நமக்கு ஆராதனை. God bless you all.